ஒவ்வொரு கோயிலா அவர் சாயம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, ஒவ்வொரு கோயிலா அவர் கும்பாபிஷேகம் நடத்திக்கிட்டு இருக்காரு. இவர் அதை பகுத்தறிவு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறாரு என்றால் அறநிலைய பாதுகாப்புத்துறை அதை அகற்றிட்டு கொள்ளையடிக்கலாம் நினைச்சுக்கிட்டு தானே மிக முக்கியமா இருக்காங்க. சில பேர் வந்தால் பயப்படத்தான் செய்வார். திமுக காணாமல் போகும் என்று சொன்னவர்கள் தான் இதுவரையில் காணாமல் போயிருக்கிறார்களே தவிர மற்றவர்கள் இந்த இயக்கம் காணாமல் போனதாக வரலாறு கிடையாது. இவர்களெல்லாம் ஏதோ வேதனை செய்தார்கள் என்று ஒரு பொறுப்புள்ள பிரதமர் பேசலாமா? குஜராத் மாடல் குஜராத் மாடல் என்று சொல்லுகிறார்களே, மாறுதட்டுகிறார்களே. இந்த குஜராத் மாடல்ல 40,000 பெண்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். புள்ளி விவரம் மறுக்க முடியுமா? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மூலம் இன்னும் எங்களுக்கு இந்த பட்டியலை தொகுக்க முடியல, நிறைய இருக்கு. யாரு நன்கொடை கொடுத்தவர்கள் நிறைய இருக்கு. அதனால ஜூன் மாதம் வரையில எங்களுக்கு வாய்தா கொடுங்க. காமாலை கண்ணனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் பார்ப்பதெல்லாம் என்று சொல்வதை போல அவர் பேசுகிறார் சொன்னால் அவர் தனியா போவார், இவர் தனியா போவார். ஊடகங்களை விட்டு எழுத சொன்னார்கள். மோடி மீண்டு வர முடியாது, அதுதான் மிக முக்கியம். என்னதான் அவர்கள் சுற்றி சுற்றி வந்தாலும் கூட, எவ்வளவு நீங்கள் பணத்தை கொண்டு வந்து வாரி இறைத்தாலும் கூட, எவ்வளவு வித்தியாசமான பேச்சுக்களை பேசினாலும் கூட உங்களை அங்கே அனுமதிப்பதற்கு யாரும் தயாராக இல்லை. இங்கே இவ்வளவு பெரிய போதைப் பொருள்கள் வந்து விட்டது, நான் ரொம்ப கவலைப்படுகிறேன் என்றெல்லாம் பேசியிருக்கிறார். மோடி தோடி ராகமெல்லாம் வாசிக்கிறார்களே, அவர் என்ன செய்தார்? கைதட்டுங்கள், கொரோனா போயிடும். செயல் பாபு என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சிறப்பாக சொன்னார். இந்த ஒரு வழியிலே எல்லாம் அடங்கி போச்சு, இன்னும் சொல்ல வேண்டாம். அவருடைய அந்த திறன், ஆற்றல் திறன் எப்படி என்பதற்கு நினைவு திறன், ஆற்றல் திறன். ஆற்றல் திறனுக்கு நினைவு திறன் ரொம்ப மிக முக்கியம். கலைஞரை பற்றி பேசும்போதெல்லாம் அதுதான் சொல்லுவார்கள். இங்கே ஒவ்வொருவரையும் அவர் சொல்லிக்கொண்டே வந்தார். ஆண்களை சொல்லுவதை விட முதல்ல தாய்மார்கள் சகோதரிகளைத்தான் முதல்ல சொன்னார். அதுதான் மிக முக்கியம். வரிசையாக சொன்னார். நான் கவனித்து கொண்டே வந்தேன். ஒவ்வொருவரும் நீங்கள் எழுந்து வணக்கம் சென்றீர்கள், நன்றி சொல்லி கொண்டு வந்தீர்கள். ஒவ்வொருவராக பார்த்து சுத்தமாக செய்தார். அவர் எப்படி இவ்வளவு பெரிய ஆளுமை திறனுக்கு தொண்டர்நாதனாக இருக்கிறார் என்பதற்கு அதுதான் அவருடைய வெற்றிக்கு அடையாளம். இந்த இயக்கமும் அதுதான். இது தந்தை பெரியார் காலத்திலிருந்து, அண்ணா காலத்திலிருந்து, கலைஞர் காலத்திலே இருந்து, எங்கள் ஒப்பற்ற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் காலத்திலும் சரி, அதற்கு அடுத்து அந்த கொடியை தூக்கி பிடிக்கின்ற உதயநிதி காலத்திலும் சரி, மிக முக்கியமாக இப்படிப்பட்டவர்கள் தான் இந்த இயக்கத்தினுடைய அடிக்கட்டுமானம். அதுதான் மிக முக்கியம். அதை சிறப்பாக இன்றைக்கு செய்யக்கூடியவர் இந்த பகுதியை சார்ந்தவர் என்பது மட்டுமல்ல, அமைச்சர் பதவி என்பதை விட அதிகமாக மதிப்பது கிழக்கு மாவட்ட செயலாளர். அதுதான் மிக முக்கியம். சூரியன் உதிப்பது கிழக்கு தானே, கிழக்குக்கும் சூரியனுக்கு தானே பிரியாத ஒரு ஒற்றுமை உண்டு. எனவே சூரிய கதிர்கள் 49 சொன்னார் பாருங்க, 72ல் மிக முக்கியம். சொல்லிவிட்டு அவர் சொன்னார், இன்றைக்கு ரொம்ப அற்புதமான ஒரு செய்தி, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இன்னும் வேடிக்கையாக இருக்கும். எங்களை பார்த்து கேட்பார்கள், என்னையா ஆசிரியர்களும் அவர் சேகர் பாபுக்கும் என்ன இவ்வளவு பெரிய ஒற்றுமை இருக்க? 2 பேரும் சண்டை போட வேண்டியவங்களாச்ச கொள்கையில். ஒவ்வொரு கோயிலா அவர் சாயம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, ஒவ்வொரு கோயிலா அவர் கும்பாபிஷேகம் நடத்திக்கிட்டு இருக்காரு. இவர் அதை பகுத்தறிவு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறாரு என்றால், ஆனால் 1000 அவர்கள் கோயில்களை பாதுகாக்கிறார்கள் என்றாலும் கடவுளையும் பாதுகாக்கிறவன் திராவிடர் இயக்கத்துக்காரர் தான் என்பது உலகத்துக்கு தெரியட்டுங்கிறது தான். இந்த சட்டத்தை கொண்டு வந்ததே திராவிடர் இயக்கம். அறநிலைய பாதுகாப்புத்துறை அதை அகற்றிட்டு கொள்ளையடிக்கலாம் நினைச்சுக்கிட்டு தானே மிக முக்கியமா இருக்காங்க. இங்க வந்த நம்முடைய பிரதமர் பேசுகிறார், கொள்ளையடிக்கிறார்கள் என்று சொல்லி. ஆம், எங்கள் முதல்வர், எங்களுடைய இயக்கம், திராவிடர் இயக்கம் கொள்ளையடித்துக் கொண்டுதான் இருக்கிறது. எதை? மக்கள் இதயங்களை. நன்றாக நினைத்து பாருங்கள். ஏழை எளிய மக்களுடைய இதயங்கள் மத்தியிலே இருக்கிறார். அதனாலதான் நீதியரசர் பேசும்போது சொன்னார், ஆட்சி சிம்மாசனத்தில் இருக்கிறது தேர்தலை ஒட்டது. ஆனால் ஆட்சி சிம்மாசனத்திலே இருக்கக்கூடிய அத்தனை பேரும்
மக்களுடைய இதய சிம்மாசனத்தில் இடம்பெற முடியாதவர்கள். ஆனால் கலைஞரானாலும் ஸ்டாலின் ஆனாலும் அண்ணா ஆனாலும் இன்றைக்கு அவர்கள் இதய சிம்மாசனத்திலே இடம்பெறுவது என்ற அற்புதமான பணி செய்தவர்கள். இன்றைய தினம் உங்களுக்கு நினைவூட்ட வேண்டும், ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நாள். இன்றைக்கு 1ஆம் தேதி நம்முடைய முதல்வருடைய பிறந்த நாள், 71வது பிறந்த நாள் என்பது இருந்தாலும் இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள். என்ன நாள்னா, இன்றைக்கு தான் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்று 1967 அறிஞர் அண்ணா அவர்கள் மிகப்பெரிய அளவு ஆட்சி அமைத்த நாள். மிகப்பெரிய அளவிற்கு 57 ஆண்டுகள், அரை நூற்றாண்டுகள் அசைக்க முடியாமல் திராவிடர் இயக்கம் என்பது இருக்கிறதே, இங்கே இருப்பது மட்டுமல்ல, டெல்லிக்கும் சேர்ந்து ஒன்றியத்துக்கும் சேர்ந்து வழிகாட்டக்கூடிய வகையை நம்முடைய ஒப்பற்ற தலைவர், நூற்றாண்டு விழா நாயகர் கலைஞர் அவர்கள் அதை வழிகாட்டினார்கள். தாய்மார்கள், சகோதரிகள் இவ்வளவு பேர் இங்கே வந்திருக்கிறார்கள் சொன்னால் இவர்கள் 50 விழுக்காட்டையும் தாண்டி வந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் இங்கே வந்து பேசிவிட்டு போன பிரதமர் மோடி அவர்கள் மிக முக்கியமாக பெரிய அளவிற்கு ஏதோ செய்துவிட்டோம், அவர் வரும்போதெல்லாம் இவர்கள் பார்த்து பயப்படுகிறார்கள் என்று. சில பேர் வந்தால் பயப்படத்தான் செய்வார். கொரோனா வரும்போது யாரும் அதை வரவேற்பதற்கு தயாராக இருக்க மாட்டார்கள். மதவெறி வந்தால், ஜாதி வரி வந்தால் அதை அப்புறப்படுத்துவதற்கு தயாராக இருப்பார்கள். அறிவாளிகளுடைய வேலை பயப்பட வேண்டியதற்கு பயப்பட வேண்டும். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அதுதான் மிக முக்கியம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இன்றைக்கு மிக தெளிவாக அஞ்சி இருக்கிறார்களா என்பதை பற்றி கவலைப்படாமல் கொள்கையை எதிர்நோக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார். இன்றைக்கு மிகப்பெரிய அளவிற்கு இவ்வளவு பெரிய விழாக்களை நடத்துவது மட்டுமல்ல, செயல் மூலமாக இன்றைக்கு அத்தனையும் செய்யக்கூடிய நம்முடைய அமைச்சர் போன்றவர்களை பார்த்து எவ்வளவு தூரம் அவர்கள் எதிரிகள் குறிவைக்கிறார்கள். என்ன அவருடைய பணி இன்னும் கேட்டால், எங்களுக்குள்ளதான் சண்டை வரணுமே தவிர நீங்க பாராட்டணும் அவரை மிகப்பெரிய அளவிற்கு. அவ்வளவு தூரம் அவரை எடுத்துக்கொண்ட பணியை செய்வது திராவிடர் இயக்கத்தினுடைய அடிப்படை, அதுதான் கடமை. தந்தை பெரியாரே தேவஸ்தானத்துக்கு அவர் அறங்காவலராக அவரிடம் ஒப்படைக்கப்பட்டது ஈரோட்டில். அவர் கடவுள் மறுப்பாளர். ஆனால் ஒப்படைக்கப்பட்ட பணியை ஒழுங்காக நேர்மையாக செய்ய வேண்டும் என்பதற்காக கடவுளையும் சேர்த்து பாதுகாத்து விட்டு கொடுத்து விட்டுத்தான் கடவுள் இல்லை என்பதை நான் அங்கேயே தெரிந்து கொண்டேன். ஏனென்றால் அவரை காக்க வேண்டிய பொறுப்பு எங்களிடம் இருக்கிறதே தவிர அவரிடத்தில் இல்லை என்பதை மிக தெளிவாக உலகுக்கு தன்னுடைய பிரச்சாரத்தின் மூலம் காட்டினார். இன்றைக்கு அதுபோலத்தான் மிக முக்கியமாக மிகப்பெரிய பணியை இடையறாது செய்து கொண்டிருக்கக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறார்கள் சொன்னால் நம்முடைய முதல்வருடைய ஒப்பற்ற செயல்திறன். அவர் என்னை பார்த்து சொன்னார், உற்சாகப்படுத்துவதற்கு சொன்னது மட்டுமல்ல, சொன்னதை நான் இன்னும் கொஞ்சம் உற்சாகத்தை பெறுகிறேன். அவர் சொன்னது மற்ற தோழர்கள் பற்ற, அவருக்கு 91 வயதாக இருக்கிறது, இருந்தாலும் இப்படி இருக்கிறார் என்று மகிழ்ச்சியாக சொன்னார். இந்த மாதிரி மக்களை பார்க்கும் போதெல்லாம் நாங்கள் இளைஞர்களாகிறோம், அதுதான் மிக முக்கியம். தந்தை பெரியார் 95 ஆண்டு காலமாக மக்களுக்கு உழைத்தவர். அவரால் அவரது குருகுலத்தில் உருவாக்கப்பட்ட நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர், நூற்றாண்டு விழா நாயகர் கலைஞர் அவர்கள் இமை தொட்டாமல் இமை மூடாமல் உழைத்த உழைப்பின் உருவமாக இருந்தவர். அவரே பார்த்து சலிப்பறியாத உழைப்புக்காரர் என்று தன் அருமை மகனை வைத்துக் கொண்டு மகனாக பார்க்கவில்லை, அவரை ஒரு கொள்கை முதலாக பார்த்தார்கள். அதனுடைய அடிப்படையிலே வாழ்த்தினார்கள். இன்றைக்கு அவருக்கு 71 என்றால் உங்களுக்கு சொல்லுகிறோம், இந்த இயக்கம் அதுவும் எதிர்ப்பு வரும்போதுதான் எங்களுக்கு இளமை வரும். மிக முக்கியமாக அவர்கள் சொன்னார்கள், ஐயா அவர்கள், இந்த கரம் சாதாரணமானதல்ல. நம்முடைய ஜஸ்டிஸ் ஐயா பாஷா அவர்கள் சொன்னார்கள், மிசா காலத்தை பற்றி சொன்னார்கள். ஸ்டாலின் அவர்கள் அடிபட்டு அவரை அடித்து ரத்தம் சொந்த போட்டு கொண்டு வந்து உள்ளே தள்ளியது அவர் மேலே விழுந்த நேரத்தில் இருட்டில்
அந்த வெளிச்சம் கூட சரியா தெரியாது. ஏனென்றால் உள்ளே தள்ளிவிட்ட நேரத்தில் கிட்டே வந்து பார்த்த உடனே யார் என்று சொல்லும்போது இளைஞரணியை சார்ந்த நம்முடைய ஸ்டாலின் என்பதை அங்கே பிடித்து கைபிடித்து அவருக்கு, தம்பி இது பொது வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் என்று ஆறுதல் சொல்லி, அன்றைக்கு பிடித்த கரம் இன்றைக்கும் என்றைக்கும் ஒன்றாக இருக்கக்கூடியவர்கள் ஒரே அறையிலே நாங்கள். அதுக்கு பிறகுதான் அன்றைக்கும் அவர் கவலைப்படலை. அதுதான் மிக முக்கியமானது. அந்த கொள்கை நெஞ்சுரம்தான் இந்த இயக்கத்தை வளர்க்கிறது. எனவே பிரதமர் அவர்களே, உங்களுக்கு சொல்லுகிறோம், இந்த இயக்கத்தை திமுக காணாமல் போகும் என்று சொன்னவர்கள் தான் இதுவரையில் காணாமல் போயிருக்கிறார்களே தவிர மற்றவர்கள் இந்த இயக்கம் காணாமல் போனதாக வரலாறு கிடையாது. நெருக்கடி காலத்திலே சொன்னார்கள் இந்த இயக்கம் இனிமேல் இருக்காது, அதுவும் எங்களை எல்லாம் உள்ளே அழைத்து கொண்டு போய் மிரட்டுகிறார்கள். இதோ நம்முடைய கலாநிதி எம்பி அவர்கள் இருக்கிறார்கள், அவருடைய தந்தையார் வீராசாமி அவர்கள், ஆற்காடு வீராசாமி அவர்கள் எங்களோடு வந்தவர்கள். எங்களை விட எல்லோரை விட அதிகமான தாக்குதலுக்கு ஆளானவர். அதன் காரணமாக இன்றைக்கும் செவிப்புலன் அவருக்கு பாதிக்கப்பட்டது, உடல்நிலை பாதிக்கப்பட்டது. அவருடைய காட்சி எப்படியெல்லாம் தாக்கினார் என்பது உள்ளே இருந்து எங்களுக்கு தெரியும். மிக முக்கியமாக இந்த இயக்கம் என்ன அழிந்து விட்டதா, இல்லை அவர் இந்த இயக்கத்தை விட்டு ஒழிந்து விலகி விட்டாரா? நன்றாக அதைத்தான் அண்ணா அவர்கள் சொன்னதை இங்கு நம்முடைய அமைச்சர் அவர்கள், அருமை சகோதரர் சேகர்பாபு அவர்கள் தெளிவாக எடுத்து சொன்னார். கொள்கை என்பது வேட்டி, பதவி என்பது துண்டு, அவ்வளவுதான். எங்களுக்கு துண்டு இல்லாமல் நாங்கள் இருப்போம், துண்டு போவதை பற்றி கவலை இல்லை, ஆனால் வேட்டி எங்களுக்கு மிக முக்கியம். இது திராவிடர் இயக்கத்துக்கு மட்டுமே, உண்மையான திராவிடர் இயக்கத்துக்கு மட்டுமே இலக்கணம். இன்றைக்கு ரொம்ப பேருக்கு வேட்டியை பற்றி கவலை இல்லை. இன்றைக்கு ரொம்ப கூட்டணிக்கு போறவர்கள் பூரா வேட்டியை பற்றி கவலைப்படவே இல்லை. பூரா வேட்டியவே உங்களுக்கு வேணும்னாலும் தியாகம் பண்றோம்னு சொல்றான். ஏன்னா எப்போ அதை நினைப்பார்கள் என்றால் ரொம்ப போதை அதிகமாகிவிட்டால் இருக்கிறதா இல்லையா என்று கிடையாது. இன்னும் கேட்டால் நீங்கள் தான் இப்படி இருக்கிறீர்கள் என்று சொல்வார்கள். மிக முக்கியமாக அப்படியெல்லாம் தாண்டி இன்றைக்கு கொள்கை ரீதியாக இருக்கிறார்கள் சொன்னால் வெறும் பதவிக்காக அல்ல நண்பர்களே, நீங்கள் நன்றாக நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு முதலமைச்சர் என்பதற்காக நாம் அவரை பாராட்டவில்லை. எதிர்நீச்சல் அடித்து நின்றது மட்டுமல்ல, சொன்னதை செய்பவர், செய்வதை சொல்பவர். அது மட்டுமல்ல, தான் சொன்னதை செய்வதை விட தனக்கு முன்னாலே இருந்த தன்னுடைய தலைவன் எதை விரும்பினாரோ அதை புரிந்து கொண்டு அதை செய்து காட்டுவேன், அதற்காக போராடுவேன் என்ற உணர்ச்சியோடு எதிர்நீச்சலிலே வந்தபோது அந்த எதிர்நீச்சலோடு அதை செய்தார்கள். நீதியரசர் ஐயா அவர்கள் இங்கே சொல்லும்போது சொன்னார்கள் அல்லவா, மிக முக்கியமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்களை பாராட்டுகிற நேரத்தில் சொன்னார், கலைஞர் சொன்னார், எனக்கு ஒரே ஒரு விருப்பம், இதயத்தை தாருங்கள் அண்ணா என்று அண்ணாவிடம் கேட்ட நேரத்தில் அதை பத்திரமாக உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன், உங்கள் காலடி மலரிலே சேர்ப்பேன், அந்த இடத்துல எனக்கு பக்கத்திலே அந்த இடம் எனக்கு வேண்டும், அந்த இடத்திலே இருக்க, நீங்கள் உறங்குகிற இடத்துக்கு பக்கத்திலே தான் இருப்பேன் சொன்ன நேரத்தில் அதற்காக அன்றைக்கு ஆண்ட தோழர்கள், இந்த இயக்கத்திலே இருந்து போனவர்கள் தான், அவர்களை கூட செய்ய விடாமல், அவர்களும் அவள் புரிந்து கொள்ள முடியாமல் RSS நெருக்கடி, இன்னொரு பக்கம் அவர்களுக்கு இருந்த சங்கடம், இது அன்காரணமாக நேரிலே சொன்ன நேரத்திலே கூட அவர்கள் கலைஞருக்கு அங்கே இடம் கொடுத்தோம், அண்ணாவுக்கு நினைவகத்திலே பக்கத்திலே என்று சொல்லி பெருமை பெற வேண்டியவர்கள் அந்த பெருமை பெறக்கூடிய வாய்ப்பையும் கூட இழந்த ஒரு மிகப்பெரிய கொடுமையான சூழல். என்றாலும் நீதித்துறையை நம்பினார்கள், நீதித்துறை கைவிடவில்லை. அந்த நீதித்துறையிலே வெற்றியை பெற்ற நேரத்தில் அவர்கள் கலகல என்று கண்ணீர் விட்டது போது ஐயா நீதியரசர் சொன்னார்கள் அல்லவா, அதே போலத்தான் எங்களுடைய உணர்வுகள் இருந்தது. இன்றைக்கு அதுதான் மிக முக்கியமான அளவிற்கு இருக்கிறது, பெரிய அளவிற்கு சாதனை செய்து இருக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட சாதனை செய்தவர்களை பார்த்து என்ன செய்தார், இவர்களெல்லாம் ஏதோ வேதனை செய்தார்கள் என்று ஒரு பொறுப்புள்ள பிரதமர் பேசலாமா? தயவு செய்து நினைத்து பாருங்கள்.
இதுவரை யாரும் அந்த இடத்துல இருக்கிறவர்கள் அந்த பதவிக்கு வேண்டிய மரியாதை கொடுங்கள். உங்களுடைய உணர்வுகள் எப்படி வேண்டுமானால் இருக்கலாம், ஆனால் காவிகள் ஏன் வரக்கூடாது, காவிகளுக்கு ஏன் தமிழ்நாட்டை விரட்டி விரட்டி அடித்திருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளம்தான் இப்போது அவருக்கு அவ்வளவு கோபம், ஆத்திரம், ஏமாற்றம். அதன் காரணமாக இந்த ஏமாற்றத்தை பார்த்த உடனே தான் அவர் என்ன செய்கிறார், எதை சொல்ல வேண்டுமோ சொல்லவில்லை. உதாரணமாக சொல்லுங்கள், எவ்வளவு பெரிய வெள்ளம் இந்த சென்னையிலே. அந்த வெள்ளத்தை சமாளித்தது மட்டுமல்ல, செங்கல்பட்டிலே, காஞ்சிபுரத்திலே, அதற்கு அடுத்து தென் மாவட்டங்களிலே மிக முக்கியமாக அந்த நேரத்திலே எல்லாம் நம்முடைய முதல்வரும் சரி, அமைச்சர்களும் சரி, எவ்வளவு தூரம் நீர் இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் மக்களை சந்தித்தார்களா இல்லையா? அது மட்டுமல்ல, நெருக்கடி காலத்திலே சொன்னார்களே, நேற்று ஒவ்வொரு நாளும் சொல்லி இருக்கிறார்கள், இன்றைக்கு விடுதலையிலே கூட மிக முக்கியமாக எழுதியிருக்கிறோம், சொல்லி இருக்கிறோம், நாளும் மக்களுக்கு தெரியும். 37,000 கோடி ரூபாய்க்கு மிக முக்கியமாக 37,000 கோடி தேவை என்று கேட்ட நேரத்தில் ஒரு முதலமைச்சர் கேட்கிறார். இது ஒன்று, அவர் ஒன்றும் பெரிய சாம்ராஜ்யம் இல்லை, அவர் சக்கரவர்த்தி அல்ல, நாமெல்லாம் சிற்றரசு இல்லை. இந்த மாநில அரசியல் சட்ட திருத்தம், அங்கே நீதிபதிகள் இருக்கிறார்கள், வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள், இது நடத்துகிறவர்களே வழக்கறிஞர்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில மத்திய மாநில அரசுகள் என்று சொன்னால் அது ஏதோ ஒரு மிகப்பெரிய அளவுக்கு பண்ணையார் அரசியல் கிடையாது. இது ஜனநாயக நாடு, மக்களாலே தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு. இன்னும் கேட்டால், இன்னும் ஆளுவதற்கு மக்கள் உள்ள ஒரு அரசு என்று சொன்னால் இந்திய அரசியல் சட்டப்படியும் நடைமுறைப்படுத்தப்படியும் யாருக்கு இருக்கிறது என்றால் மாநில அரசுகளுக்குத்தான் இருக்கிறதே தவிர ஒன்றிய அரசு மக்களுக்கு தனியே ஆளுவதற்கு தனியே மக்கள் கிடையாது. ஆங்கிலத்திலே சொல்வார்கள், இட் இஸ் எ லீகல் ஃபிக்ஷன், ஒரு சட்ட கற்பனை, ஒரு அப்சாக்ட் என்று சொல்லக்கூடதான். நீங்கள் மிகப்பெரிய அளவிற்கு நீங்கள் இங்கே கொடுத்தாலும் அதை செயல்படுத்தக்கூடிய முறை யாருக்கு உண்டு என்றால் மாநிலத்துக்கு, மாநில முதல்வர்கள் மூலம்தான் நீங்கள் செயல்படுத்தியாக வேண்டும். ஏனென்றால் மாநிலம் என்பது இருக்கிறத அதுதான் உண்மையானது, மக்கள் என்பது அதை பொறுத்துத்தான் மக்கள் என்பது. எனவே தான் இந்திய அரசியல் சட்டத்திலே மொழிகள் என்று வருகிற நேரத்தில் இந்தி மொழிக்கு கூட தனி இடம் கிடையாது, எந்த மொழிக்கும் தனி இடம் இல்லாத நேரத்தில் 22 மொழிகள் என்று ஆக்கியிருக்கிறார்கள். எதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக போராடுகின்ற இயக்கம் இந்தியாவிலேயே திராவிடர் இயக்கம். அந்த திராவிடர் இயக்கத்தினுடைய அடிப்படையை உருவாக்க வேண்டும். அதன் மூலமாக எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும், அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும், சமூக நீதி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். பாலியல் நீதி சமூக நீதியோடு சேர்ந்ததுதான் என்ற காரணத்தால் தான் இன்றைக்கு மகளிர் இன்றைக்கு இவ்வளவு தெளிவாக இருக்கிறார். குஜராத் மாடல், குஜராத் மாடல் என்று சொல்லுகிறார்களே, மாறுதட்டுகிறார்களே. அந்த குஜராத் மாடல்ல 40,000 பெண்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். புள்ளி வரம் மறுக்க முடியுமா? இதை நாங்கள் கேட்டால் கோபம் வருகிறது அவருக்கு. இப்படி தமிழ்நாடு இவ்வளவு விழிப்போடு இருக்கிறதே நினைக்கிறார்கள். மிக முக்கியமாக ஒரு முதல்வரை பற்றி நீதிபதிகள் இப்போது இவ்வளவு சிறப்பாக சொல்லுகிறார்கள் சொன்னால் அதனுடைய பொருள் என்ன? அவர்களுக்கு என்ன ஏதாவது தேவை உண்டா? தராசை பிடிக்கிறார்கள். நீதி தராசு சாயாமல் இருக்கிற நேரத்தில் தெளிவாக சொல்லுகிறார்கள். அதே நேரத்தில் தேர்தல் பாண்ட் என்று சொல்லக்கூடிய தேர்தல் பத்திரம் உச்ச நீதிமன்றத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலை அவர்கள் கொடுத்தார்கள். நீதிமன்றத்தை மதித்து அவர்கள் போகக்கூடிய வழக்கை எதுவும் மிகப்பெரிய அளவில் சொல்லுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது என்றால் 6ஆம் தேதி இன்றைக்கு ஒப்படைத்திருக்க வேண்டிய அவர்கள் பட்டியலை ஒப்படைக்காமல் அதற்கு குறுக்கே சால் விடுகிறார்கள். என்ன மிகப்பெரிய அளவுக்கு ஆளுமை எங்கே தெரியவில்லை, தமிழ்நாட்டு முதல்வருக்கு தெரியவில்லை, தமிழ்நாட்டுக்கு புரியவில்லை என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மூலம் இன்னும் எங்களுக்கு இந்த பட்டியலை தொகுக்க முடியல, நிறைய இருக்கு, யாரு நன்கொடை கொடுத்தவர்கள் நிறைய இருக்கு, அதனால ஜூன் மாதம் வரையில எங்களுக்கு வாய்தா கொடுங்க. இதுவரையில
வழக்கறிஞர்கள், நாங்களும் வழக்கறிஞர்கள் தாங்க, நிறைய வழக்கறிஞர்கள் இருக்காங்க. பல நேரங்களில் வாய்தா எதுக்கு வாங்குவாங்கன்னு தெளிவாக தெரியும். மிக முக்கியமாக அப்படி வாய்தா வாங்கி கொண்டிருக்கிற முறையிலே கேட்கிறார்கள். மிக முக்கியமாக எங்களுக்கு ஜூன் மாதம் வர காரணம் என்ன, ஏப்ரலுக்குள்ள இந்த தேர்தலில் என்னென்ன நடந்ததுங்கிற தில்லுமுல்லு அத்தனையும் வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் வந்துவிட்டது என்று சொன்ன உடனே உச்ச நீதிமன்றத்தை கூட அவர்கள் மதிப்பதற்கு தயாராக இல்லை. அதே நேரத்தில் நம்முடைய அமைச்சராக இருந்தாலும் நம்முடைய தோழர்கள் யாராக இருந்தாலும் நீதிமன்றத்தை மதிக்கிறார்கள், நீதியை மதிக்கிறார்கள், நீதிக்கு தலை வணங்குகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஆட்சி தான் இந்த ஆட்சி. இதை பார்த்து காமாலை கண்ணனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் பார்ப்பதெல்லாம் என்று சொல்வதை போல அவர் பேசுகிறார் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? தயவு செய்து நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இவர்கள் சொல்வது ஒரு பக்கத்தில் நீதி அரசருடைய இந்த பேச்சு, இன்னொரு பக்கத்தில் உங்களுக்கு தெரியும் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் அமைதி பூங்காவாக இருக்கிறது, மனித வளத்தை சிறப்பாக நடத்தக்கூடியது. எனவேதான் முதலீடுகள் அங்கே போய் வேண்டும். இந்திய மாகாணத்திலேயே, இந்திய மாநிலங்களிலேயே தமிழ்நாடு சிறந்தது என்று அமெரிக்காவினுடைய நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை நம்முடைய முதல்வருடைய ஆற்றலை சிறப்பித்து அங்கே எழுதியனுடைய விளைவுதான் உலகத்துடைய பற்பல நாடுகளிலிருந்தும் இங்கே முதலீடு செய்கிறார்கள். அதன் காரணமாக வேலை வாய்ப்பை இளைஞர்களுக்கு தருகிறார்கள். வேலை வாய்ப்பை உருவாக்குவோம் என்று. ஏனென்றால் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாவிட்டால் அவர்கள் விபரீதமான முடிவுக்கு எடுப்பார்கள். எனவே அங்கு போகக்கூடாது என்பதற்காகத்தான் செய்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை திறன் நம்முடைய முதல்வருக்கு இருக்கிற காரணத்தால் தான் இன்றைக்கு இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய முதல்வராக இருக்கிறார். இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறும் என்று சொல்வதற்கு இவர்தான் முதல் முறையாக எழுத்த ஆரம்பித்தார். மிக முக்கியமாக எல்லோரும் எப்படி ஒற்றுமைப்படுவார்கள், ஒற்றுமைப்பட மாட்டார்கள். ஏனென்றால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பக்கத்தில் இருக்கிறார்கள். நாம் அதன் மூலமாக உள்ளே நுழைந்து விடலாம். மீண்டும் மூன்றாவது முறை எதையாவது வித்தைகளை காட்டி நடத்தி விடலாம் என்று காவிகள் நினைக்கிறார்கள். RSS பிஜேபி நினைக்கிறது, பிரதமர் மோடி நினைக்கிறார் சொன்னால் இந்த முறை நிச்சயம் நடக்காது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. இது தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே அவர் கேட்டார், என்னுடைய பிறந்தநாள் பரிசாக வேறு எதுவும் கொடுக்க வேண்டாம், 40க்கும் 40 என்பதை நீங்கள் முன்னாலே வர வேண்டும் என்று சொன்னார்கள். அதற்கு தமிழ்நாடு ஆயத்தமாகிவிட்டது. ஆனால் இப்போது கூடுதலாக இதை அப்போது போன முறையே செய்து விட்டார்கள். இப்போது கூடுதலாக என்ன நடந்தது? தென்னாட்டிலேயே காவிகளுக்கு கதவு சாத்தப்பட்டு விட்டது. மிக முக்கியமாக தென் மாநிலங்களில் எந்த மாநிலத்திலாவது பிஜேபி இருக்கிறதா? இல்லை. எனவே அவர்கள் வரக்கூடிய வாய்ப்பு இல்லை. என்னதான் அவர்கள் சுற்றி சுற்றி வந்தாலும் கூட, எவ்வளவு நீங்கள் பணத்தை கொண்டு வந்து வாரி இறைத்தாலும் கூட, எவ்வளவு வித்தியாசமான பேச்சுக்களை பேசினாலும் கூட உங்களை அங்கே அனுமதிப்பதற்கு யாரும் தயாராக இல்லை. தென்னாடு கதவு சாத்தப்பட்டு விட்டது. தென்னாட்டு மட்டுமல்ல, அதே நிலை வடபுலத்திலும் இப்போது வந்துவிட்டது. அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சில ஊடகங்களிலே தேர்தல் கணக்கு இருக்கிறது, மக்கள் கணக்கு இருக்கிறது, அந்த கணக்கிலே நாங்கள் சொல்லுகிறோம் என்றெல்லாம் சொல்லுகின்ற நேரத்தை பற்றி ஏமாந்து விடாதீர்கள். ஒவ்வொருவருக்கும் சொல்ல வேண்டிய கருத்து மகிழ்ச்சிகரமாக. ஏன் நம்முடைய தளபதி மீது அவ்வளவு கோபம் வருகிறது, அவ்வளவு ஆத்திரம் வருகிறது? இந்தியாவே ஒன்றாக்கி விட்டாரே நமக்கு எதிராக. வடபுலத்திலும் கூட நம்முடைய செயல்கள் இல்லையே என்று நினைக்கக்கூடிய ஆத்திரம் அவருக்கு எல்லையற்று போகிறது. ஆத்திரம் கொண்டவர்களுக்கு அறிவு மட்டு என்று ஒரு பழமொழி தமிழ்நாட்டிலே உண்டு. அதுதான் மிக முக்கியம். அந்த நிலை பீகாரிலே பார்த்தீர்களேயானால் அங்கே ஒருவரைத்தான் விலைக்கு வாங்க முடிந்தது. அவர் கூட ஏன் போனார் என்றால் அவருக்கு மேலவையினுடைய அமைப்பு, அந்த நாட்டினுடைய MLC, அதன் மூலமாக முதல்வரானவர். அவருக்கு அது முடிந்து போகிறது. இப்போது முடிந்து போய்விட்டால் மறுபடியும் போக முடியாது என்ற நிலை, அவருடைய சொந்த நிலை போனார். ஆனால் பீகார் இன்றைக்கு தெளிவாக இன்றைக்கு மக்கள் மத்தியிலே இருக்கிறது. இந்தியாவுடைய 2வது பெரிய மாநிலம். எல்லாவற்றை விட 80 இடங்களை பெற்றிருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம், அதுதான் அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்ற இடம். மிக முக்கியமாக அந்த இடத்துல
காங்கிரசுக்கும் அங்கே இருக்கிற திமுக மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் அகிலேஷுடைய சமாஜ்வாடி கட்சி. அங்கே அவர்கள் இருவரும் போட்டி போடுவார்கள் என்று நினைத்து அதன் மூலமாக வந்து விடலாம் என்று நினைத்தார்கள் அல்லவா. அங்கே இந்தியா கூட்டணி ஒப்பந்தம் சுமூகமாக முடிந்து விட்டது என்று சொன்னவுடனே பங்கீடு தகராறு இல்லை, அன்றாக யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்பதில் நாங்கள் வெற்றிகரமாக இருக்கிறோம் என்ற நம்முடைய ஃபார்முலா, நம்முடைய முதல்வர் கொடுத்த ஃபார்முலா, இவர் கொடுத்த மருந்து வேலை செய்கிறது. அதுதான் மிக முக்கியம். அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில், மகாராஷ்டிரத்தில் அந்த முடிவு வந்து விட்டார்கள். காஷ்மீரில் அங்கேயும் பார்த்தார்கள். அவர் தனியா போவார், இவர் தனியா போவார், ஊடகங்களை விட்டு எழுத சொன்னார்கள். நடந்ததா? இல்லை. அங்கேயும் வந்து விட்டது. இப்ப பிரதமர் போறார். அங்க பிரதமர் போறதுக்கு முன்னால சுற்றறிக்கைகள் போகுது. எல்லா அதிகாரிகளும் அரசு ஊழியர்களும் 7000 பேர் பிரதமர் கூட்டத்துக்கு கட்டாயமா வரணும் என்று சொல்லி பிரதமர் எப்படி கூட்டம் சேர்க்கிறார் என்பதற்கு மிக தெளிவான உதாரணமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இன்றைக்கு வடபுலத்தில் டெல்லியிலே அவளால் தலைநகரத்திலேயே இடமில்லை. காரணம், அந்த 2 கட்சிகள் ஒன்றாகிவிட்டன. அடிப்படையிலே கூட்டணிக்கு அவள் முடிவு வந்து விட்டார்கள். பஞ்சாபிலே அந்த சூழ்நிலை இருக்கிறது, ஹரியானாவிலே அந்த சூழ்நிலை இருக்கிறது. எனவே ராஜஸ்தானத்தில், மத்திய பிரதேசத்தில் எது எது நீங்கள் இந்தி பிரதேசம் என்று நினைத்து உங்களுக்கு ஆதரவு உள்ள இடம் என்று நினைத்தீர்களோ அங்கெல்லாம் இந்தியா கூட்டணி தெளிவாக வாய்ப்புகளை பெற வைப்பது. அதற்கு அஸ்திவாரம் போட்டவர், அடிக்கட்டுமானத்தை நாட்டியவர் நம்முடைய வெற்றி நாயகர், நம்முடைய இன்றைய முதல்வர் அவர்கள். எனவே திராவிடம் இந்தியாவுக்கு வழிகாட்டுகிறது. திராவிட ஃபார்முலா இந்தியா முழுவதும் இருக்கிறது. எனவே நண்பர்களே, நன்றாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஆட்சி, மீண்டும் மீண்டும் மோடிங்கிறார்களே, மோடி மீண்டு வர முடியாது. அதுதான் மிக முக்கியம். மீண்டு வர முடியாதவர் மோடி, அதுதான் மிக முக்கியம். அதனால அவர் இங்க வந்த உடனே ரொம்ப கோபம். அது என்ன கோபம் அதை விட என்றால், இங்கு வரும்போது அதிக பேருக்கு ஆதரவு சேர்க்கலாம் என்று சொல்லி அழைத்து வருகிறார்கள். இருந்த கட்சிகளே காணாமல் போய்விட்டன. அவருடைய கூட்டணிக்கு புதுசா வர்றதில்லை. இன்னும் கேட்டா மற்றவர்கள் என்ன சொல்றாங்க, நான் கதவு திறந்திருக்குன்னு இதுவரை சொன்னான். இப்ப கதவையே கழட்டி வச்சு கூட பார்த்தால் கூட அங்க ஆள் தயாராக இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு வந்து விட்டது என்றால், இதற்கெல்லாம் காரணம் இந்த ஸ்டாலின் என்ற மனிதர் தானே. ஆகவேதான் திராவிட முன்னேற்ற கழகம் தானே இதற்கு காரணம். திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டே நான் பார், இது திமுகவை ஒழித்து விட்டுத்தான் மறுவேலை பார்ப்பேன் சொன்னார். உங்களுடைய திறனை நாங்கள் மதிக்கிறோம், வித்தைக்காரர் நீங்கள் மதிக்கிறோம். ஆனால் உங்களை விட ராஜகோபாலாச்சாரியார், நம்முடைய மதிப்பிற்குரிய ராஜாஜி அவர்கள், அவரை பற்றி என்ன எழுதினாங்க பத்திரிகையில், இன்னைக்கும் பேசினாங்க. நேற்று உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையில மூளையேன்னு சொன்னார். அப்படிப்பட்ட ராஜாஜி அவர்களே திமுகவை ஒழித்து விட்டுத்தான் என்னுடைய மறுவேலை என்று கட்டாயமாக 1938 எங்களை போன்றவர்கள் சிறு குழந்தைகளாக இருந்த நேரத்தில், உங்களை போன்றவர்கள் பலர் பிறக்காத நேரத்தில் முதல் முறையாக இந்த நாட்டில் பண்பாட்டு படையெடுப்பு கூடாது என்பதற்காக இந்தி திணிப்பை என்றைக்கும் ஏற்க மாட்டோம் என்பதற்கு அடையாளமாக நம்முடைய தாய்மார்கள், கருவுற்ற தாய்மார்கள் சிறைச்சாலைக்கு சென்றார்களோ அவர்களை சிறையிலே அனுப்பி தந்தை பெரியாரை பெல்லாரி சிறைக்கு அனுப்பிய அதே ராஜகோபாலாச்சாரியார் அண்ணா பக்கத்திலே வந்து, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பக்கத்தில் அமர்ந்து, ஹிந்தி நெவர், இங்கிலீஷ் எவர் என்று சொல்லி வைத்த இயக்கம் திராவிடர் இயக்கம். இந்த வரலாறு மோடிக்கு எழுதி கொடுத்திருக்க மாட்டார். தயவு செய்து படியுங்கள் பிரதமரே. இதை பற்றி பேசியவர்கள் தான் காணாமல் போயிருக்கிறார்கள். ஆனால் இந்த இயக்கம் கற்பாறை, கண்ணாடி வீட்டிலே இருந்து கொண்டு கற்பாறை மீது நீங்கள் கல்லறியலாம் நினைக்கக்கூடாது. அது மிக முக்கியம். நீங்கள் ஒரு கையை நீட்டினால், அண்ணா சொன்னார், ஒரு கையை, ஒரு விரலை நீட்டினால் மற்ற விரல் உங்கள் பக்கம் இருக்கிறது என்று பார்க்கும்போது அந்த குற்றச்சாட்டு எப்படி இருக்கிறது என்று. ஆகவே தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஐயோ இங்கே இவ்வளவு பெரிய போதைப் பொருள்கள் வந்து விட்டது, நான் ரொம்ப கவலைப்படுகிறேன் என்றெல்லாம் பேசியிருக்கிறார். ஆனால்
அதிகமான போதைப் பொருள்கள் வந்த மாநிலங்கள் எது என்று சொல்கிற நேரத்தில் ஒரு பட்டியலை உங்களுடைய அமித்ஷா நிர்வாகம் செய்யக்கூடிய அதே உள்துறை மாநிலங்களவையிலே படித்து கையில் வைத்திருக்கிறோம், அதை எழுதியிருக்கிறோம். அதிலே சொன்ன நேரத்தில் அதில் தமிழ்நாடு கிடையாது. அதில் இடம்பெற்றிருப்பது எது? குஜராத், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் மாதிரி இப்படிப்பட்ட இடங்கள் பெற்றிருக்கின்றன. அதையெல்லாம் மறைத்து விட்டு நீங்கள் இதை பேசலாம் நினைத்தால் என்ன ஆவது? இன்னும் கேட்டால் சொல்லுகிறார், என்னுடைய குடும்பம் 140 கோடி மக்களும் என்னுடைய குடும்பம் என்கிறார். மகிழ்ச்சி. 140 கோடி மக்களை நீங்கள் உங்கள் குடும்பமாக நினைத்திருந்தால் தமிழ்நாட்டு மக்கள் வெள்ளத்திலே அவதிப்பட்ட நேரத்திலே அவர்களுக்கு நீங்கள் ஒரு பைசா கூட உதவி செய்யவில்லை என்று இன்றைக்கு எல்லோரும் சொல்லுகிறார்கள் அல்லவா? இதயம் உள்ளம் இருக்கிற இடத்துல உங்களுக்கு பள்ளம் இருக்கிறதே தவிர கள்ளம் இருக்கிறதே தவிர உங்களுக்கு உள்ளம் இல்லை. அதன் காரணமாகத்தான், காரணம் மனம் இல்லை, நீங்கள் எங்கள் இனம் இல்லை, ஆகவேதான் உங்களுக்கு மனம் இல்லை என்று எல்லோரும் இன்றைக்கு புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறோம், இவ்வளவு தூரம் நெருக்கடி இருந்தும் எங்களுடைய முதல்வருடைய ஆளுமை, அருமை தாய்மார்கள், சகோதரிகளே, இந்த வெள்ளத்திலும் கூட யார் யார் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு 6000 ரூபாய் போய் சேருகிறதா இல்லையா? மிக முக்கியமாக நெருக்கடி, நிதி நெருக்கடி, கஜனாவை பூட்டி சாவியை அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு இவர்கள் வருகிறார்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் உங்களிடம் எல்லாம் இருக்கலாம், எங்களிடம் இது இருக்கிறது, அதுதான் மிக முக்கியம். You have got muscle power, you have got money power, you have got media power, we have got mind power, people's power, support, மக்களுடைய ஆதரவு. அதனால தான் இந்த தலைப்பில் 2 தலைப்பு அருமையாக கொடுத்திருக்கிறாங்க நம்முடைய தோழர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு. மக்கள் முதல்வர், மனித நேயம். இந்த மக்கள் முதல்வராக இருக்கிற காரணத்தால் ஓடோடி போய் பார்த்தார். கொரோனா வந்த நேரத்திலே இந்தியாவில் இருக்கிற இத்தனை முதல்வர்கள், பிரதமர் உட்பட கேட்கிறோம், அத்தனை பேரும் சேர்ந்து யாராவது கொரோனா நோயாளியிடம் அருகிலே போய் பேசி இருக்கிறாரா? எங்களுடைய முதல்வராக வந்த நேரத்திலே தான் அந்த அணியை போட்டுக்கொண்டு பல பேர் சொன்னார்கள், போகாதீர்கள், நீங்கள் முக்கியம், விசாரியுங்கள் என்று மருத்துவமனைக்கு போய் கேட்டார். ஆனால் பிரதமர் மோடி இன்றைக்கு மோடி தோடி ராகமெல்லாம் வாசிக்கிறார்களே, அவர் என்ன செய்தார்? கைதட்டுங்கள், கொரோனா போயிடும். கைதட்டினா கொரோனா போகுமா? ஓடு சத்தம் போடுங்க, கொரோனா போகும். இந்த மலரை தூக்கி போடுங்க, அது கொரோனா போகும். இப்படி சொன்ன பிரதமர் உலகத்திலேயே நோபல் பரிசுக்குரியவர் என்று கருதப்பட வேண்டிய இவர்தான் தமிழ்நாட்டை பார்த்து ஒட்டகம் இழுத்தது என்று சொல்வதைப் போல இருக்கிறார்கள். எனவே முதல்வர் அவர்களே, நிறைய பேசுங்கள், அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வாருங்கள். என்றால் அண்ணாமலை உங்கள் ஓட்டை குறைத்ததை விட நீங்கள் போட்டி போட்டுக்கொண்டு அண்ணாமலையை தாண்டி அதிகமாக குறைத்து கொண்டிருக்கிறீர்கள் ஓட்டை. அதன் மூலமாக நிறைய நீங்கள் வந்து பேச பேச இன்னும் அதிகமாக வேலை குறையும், ஓட்டு அதிகமாக பெறக்கூடிய வாய்ப்பு பெறும். எங்களுடைய முதல்வர் எதை சொன்னாலும் நிதானத்தை அவர்கள் இழக்காதவர். எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதவர். என்னை பார்த்து சொன்னார், எங்களை பார்த்து சொல்லுகிறார். இதை பதவிக்காக அல்ல, மக்களுடைய உதவிக்காக இருக்கக்கூடிய கூட்டம் என்பதற்காகத்தான் அவருக்கு வாழ்த்து சொல்லுகிறோம். அவரை வாழ்த்துவது அவருக்காக அல்ல, நமக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக. இந்த தாய்மார்கள் எல்லாம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறார்களே. எந்த காலத்தில் தாய் வீட்டிலே இருந்து கூட 1000 ரூபாய் மாதம் வந்ததே கிடையாது, உங்களுக்கு இப்போதுதானே வருகிறது. அதை எண்ணி பார்த்தீர்களானா இந்த கழுத்தை நெருக்கி கொண்டிருக்கிறார், பொருளாதார கழுத்தை. அப்படி இருந்தும் உங்களை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு பேசுகிறார்கள் சொன்னால் அதற்கு காரணம் பதவியல்ல நண்பர்களே, அதற்கு காரணம் மனிதாபிமானம், மனித நேயம். அந்த மனித நேயம் வாழட்டும். அவர் வாழ்ந்தால் திராவிடம் வாழும், திராவிடம் வாழ்ந்தால் மனிதநேயம் வாழும். மனிதநேயமும் திராவிடமும் பிரிக்கப்பட முடியாது. எப்படி பகுத்தறிவும் செயல்திறனும் பிரிக்கப்பட முடியாதோ அப்படிப்பட்ட இவ்வளவு அற்புதமான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரையும் தனித்தனியே விழிக்கவில்லையே என்று நினைக்கவில்லை.
நம்முடைய அமைச்சர் அவ்வளவு பேரையும் சொல்லிட்டார். அதை ஆமோதிக்கிறேன் என்று சொல்லிவிட்டாலே உங்களை அழைத்ததாக தெரியும், உங்களுக்கு நன்றி சொன்னதாக இருக்கும். எனவேதான் உங்களுடைய மலர்ந்த முகங்களையும் சிறந்த ஆதரவுகளையும் பார்க்கும்போது நீங்கள் வாக்களித்தால் மட்டும் போதாது, ஒவ்வொருவரையும் தென்னை பிரச்சாரம் மூலம், தெரு பிரச்சாரத்தின் மூலமாக மோடி ஏன் வரக்கூடாது, ஏன் காவி இந்த மண்ணிலே இருக்கக்கூடாது என்று இப்போது போட்டியே அவளுக்கு வெற்றி பெறுவதற்காக அல்ல, டெபாசிட் வாங்க முடியுமா என்பதற்காகத்தான். உண்மையான போட்டி அவர்களை பொறுத்தவரையில் நோட்டாவுக்கும் பாஜகவுக்குமே தவிர மற்ற கட்சிகளோடு கிடையாது என்பது தெரியும். தெரிய தெரிய அவர்களுக்கு கோபம் அதிகமாகிறது, நெஞ்சு எரிய ஆரம்பிக்கிறது. எனவேதான் வசைபாட ஆரம்பித்திருக்கிறார்கள். நீங்கள் எங்கள் மீது வசைபாட எதிர்ப்பை காட்ட காட்ட நிறைய நீங்கள் அர்ச்சனை செய்ய செய்ய என்ன ஆகும் என்றால் அவ்வளவும் திராவிடத்தின் வயலுக்கு உரமாகும், வயல் செழிப்பாகும். செழித்தால் மக்கள் விழிப்பார்கள், மக்கள் வளருவார்கள். அதற்குத்தான் அவருடைய பிறந்த நாள். ஏற்பாடு செய்த அத்தனை தோழர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த பாராட்டுகள். வணக்கம், நன்றி. வாழ்க தளபதி, வளர்க திராவிடம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.